அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு நூத்துக்கணக்குல அகல் விளக்கு இருந்தா கூட, ரொம்ப எளிமையா கஷ்டப்படாம எப்படி அத்தனை விளக்கையும் நம்ம அலங்காரம் பண்ணி ஏத்துறது, அதே சமயம் எண்ணெய் குடிக்காம இருக்கிறதுக்கான சில டிப்ஸ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி போன வருஷம் எண்ணெய் அகல் விளக்குலேருந்து கசியாம இருக்கிறதுக்காக 2, 3 டெஸ்டிங் ஹேக்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்தேன். அதோட ரிசல்ட்டையும் நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சின்ன கிளிப்பிங்கை இந்த வீடியோவோட கடைசியில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். சரி, வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். முதல்ல டிப் என்னென்னா, எந்த அகல் வாங்கினாலும், புது அகல் வாங்கினாலும் சரி, இல்லை பழசு நம்ம வீட்டில் இருக்கிறதா இருந்தாலும் சரி, 2 மணி நேரமாவது தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும். அகலில் எல்லா பாகமும் தண்ணியில் முழுகிற அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கணும். பழைய அகலை நம்ம முன்னவே சோப்பு போட்டு அலம்பி வச்சுருந்தாலுமே இந்த ஸ்டெப்பை மறக்காமல் பண்ணணும். அப்போ தான் எண்ணெய் ஜாஸ்தி அகலில் குடிக்காமல் இருக்கும். இதுதான் முதல் டிப்பு. 2 மணி நேரம் நல்லா அகல் ஊறினாட்டு அதை எடுத்து மொட்டை மாடியில் வெயில்லையும் காய வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே நிழலில் ஃபேன் காற்றுல நம்ம அப்படியே காய வைக்கலாம். நல்லா உணரணும், அதுதான் முக்கியமே தவிர எங்கே காய வச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான் இதை வெயிலில் 2 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சளையும் குங்குமத்தையும் நல்லா தண்ணியில் கொஞ்சமாக திக்காக குழச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அகல் விளக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த பட்ஸோ இல்லை சின்ன குச்சியோ யூஸ் பண்ணி நம்ம அழகாக ஈஸியாக எத்தனை அகல் இருந்தாலும் டெக்கரேட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வைப்போம் இல்லையா, அதுக்காக. அடுத்தது 3வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற திரி இருக்கு இல்லையா, விளக்குக்காக ஏற்றுற திரியை இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பஞ்சு திரி எடுத்துட்டா அதில் 2 திரியாக எடுத்து நல்லா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நூல் திரியாக இருந்ததுன்னா திக்காக இருக்கும். ஸோ அதையும் நம்ம இந்த மாதிரி திக்காக இருக்கிற திரியும் நம்ம ஊற வச்சு ஏற்றினோன்னா எண்ணெய் ஜாஸ்தி குடிக்காது. ஏன்னா திரியை கிட்டத்தட்ட நம்ம 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அதில் அந்த திரி எல்லா எண்ணெயும் உறிஞ்சிக்கும். ஸோ அதனால் அகலில் கம்மியான எண்ணெய் விட்டு நம்ம ஏற்றினாவே நிறைய நேரத்துக்கு நின்று எரியும். இதுதான் 3வது ஐடியா. இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம அகல் விளக்குக்கெல்லாம் இந்த மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணி அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் இடலாம். இந்த வேலையை நம்ம குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டோன்னா எத்தனை அகல் விளக்கு இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சு முடிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம மஞ்சளையும் குங்குமத்தையும் எல்லா அகல் விளக்குக்கும் டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம அகல் விளக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட போகிறோம். ஏன்னா திரியில் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம் எண்ணெயில், அது நிறைய எண்ணெயை உறிஞ்சிருக்கும். அதனால் அகல் விளக்குகளை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஊற வச்ச திரி இருக்கு இல்லையா, 1/2 மணி நேரமாக ஊறின்னு இருக்கு இல்லையா, அந்த திரியை இப்போ இதில் வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால விளக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்படியே நின்று எரியும். புதுசாக திரி போட்டு எரியறதை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இப்போ அடுத்த 4வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை விளக்கு 100 கணக்கில் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரே ஒரு கற்பூரத்தை நல்லா உடச்சி திரியில் நல்லா திரிச்சு விட்டிங்கன்னா ஒரே குச்சியிலேயே நீங்கள் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம். எல்லா விளக்கையும் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரொம்ப பெருசாக எரியிற விளக்கை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டால் போகிறோம். ரொம்ப நிமிஷத்தில் எல்லா விளக்கையும் ஏற்றி முடிச்சிடலாம். இது ரொம்ப அருமையான ஒரு டிப்பு. இப்போ ஃபைனலாக 5வது ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷமே நான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி கார்ட்போர்டு ஷீட்ஸு, இந்த மாதிரி நம்ம துணிக்கெலாம் வரும் இல்லையா, அது இல்லைனா கல்யாண பத்திரிக்கை, இந்த மாதிரி திக்காக இருக்கிற பேப்பரை நம்ம விளக்கு கடியில் வைக்கலாம். ஆனால் இதை ஒரு நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா விளக்குலேருந்து வர்ற எண்ணெய் இது மேலே பட்டு கொஞ்சம் சொதன்னு ஆகிடும். அதனால் ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். ஆனால் போன வருஷம் நான் போட்டிருந்தேன் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் விளக்குலேருந்து அகல் விளக்குலேருந்து எண்ணெய் கசிவை தடுக்கும் அப்படின்ட்டு 2, 3 ஹேக்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எல்லா விதத்துலேயுமே நமக்கு அகல்லேருந்து எண்ணெய் கசிய தாங்க செஞ்சுது. நான் போய் அந்த அகல் விற்கிறவங்க, பானை செய்கிறவங்க கிட்டலாம் கேட்டேன். அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, அகல்லேருந்து எண்ணெய் வழியை தான் செய்யும், கொஞ்சமாவது வழியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் போன வருஷம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி எண்ணெய் வழிஞ்சாலும் நம்ம தரையை வீணாக்காமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்பு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா போய் பாருங்கள். இப்போ அந்த வீடியோவில் இருக்கிற சாம்பிள் கிளிப்பை நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா இந்த வீடியோ கடைசியில் அந்த லிங்க் தரேன், போய் பாருங்கள்.
இப்போ இந்த தையல் இலையை யூஸ் பண்ணி தான் நான் வந்து வைக்க போகிறேன். ஜென்ரலாக பூமாதேவி பார்த்தீங்கன்னா எத்தனை பாரம் வேணாலும் தாங்குவாங்களாம். ஆனால் விளக்கோட சூடு இருக்குது பார்த்தீங்களா, அதை தாங்கவே மாட்டாங்கன்னு சாஸ்திரத்தில் சொல்லுது. அதனால் நம்ம வாழை இலையோ இல்லைன்னா இந்த மாதிரி தையல் இலை வாங்கி அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இன்னும் நீங்கள் அழகான ஒரு ரவுண்ட் ஷேப் கூட கட் பண்ணிக்கலாம். ஒரு தையல் இலையை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 15-20 விளக்கு வைக்கிற அளவுக்கு நீங்கள் அழகான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட் மெத்தட் என்ன கேட்டால். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம 2-3 நாள் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம விளக்குகள் வச்சோன்னா எண்ணெய் வழிஞ்சால் கூட அந்த தரையெல்லாம் வீணாகாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். இல்லை நீங்கள் தட்டு மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் நிறைய அகல் விளக்கு வைக்கிறவங்களால அத்தனை தட்டு வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இது சீப் அண்ட் பெஸ்ட் மெத்தடு. இப்போ பாருங்கள், இந்த இலைகளில் நான் வந்து விளக்கு எரிய விட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து பார்க்குறேன். எந்த விளக்கில் எண்ணெயெல்லாம் வழிஞ்சு கசிஞ்சிருக்கோ அதுக்கு அடியில் நம்ம தரையை பார்த்தோம்னா துளி எண்ணெய் கூட இருக்காது. இதே இலையை நம்ம 2-3 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி எரிஞ்சிடலாம். ஸோ இந்த மெத்தட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. அதனால் நீங்கள் வாழை இலையோ இல்லைன்னா இந்த மாதிரி தையல் இலையோ வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் என்னுடைய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள்.